பண்ணி பொரியலாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தனியாக குடல் புழு நீக்கிறதுக்குன்னு பெருசாக செய்ய வேண்டியதில்லை. இதை தொடர்ச்சியாக எடுக்கும்போதே அவங்க வந்து புழுவெல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி கோவைக்காய் வந்து கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எதனால் அப்படின்னா ஸ்டார்ச் அதிகமான உணவுகள், நம்ம ரைஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, கார்போஹைட்ரேட் இதுக்கெல்லாம் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும்போது அதனால் நிறைய வாயு ஃபார்ம் ஆகும். அந்த வாயுவை நீக்கிறதுக்கு கோவைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. கோவைக்காய் வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ்னால் கோவைக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் அது நேச்சுரல் இன்சுலின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவாகவும் ஒர்க் ஆகும். கோவைக்காய் உடல் எடை குறைப்பதற்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். கோவைக்காய் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ் நடக்கும். எதனால் அப்படின்னா அதில் வந்து ஃபைபர், புரோட்டீன், புரதம், கொழுப்பு எல்லாம் இருக்கிறத விட கலோரிஸ் வந்து 18 கிலோகிராம்ஸ், 100 கிராமில் 18% தான் அதில் வந்து இருக்குது. அதனால் கலோரி அதிகமாக இல்லாதனால வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட்டும் கெயின் ஆகாது. ஸோ